வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசிஆர் சித்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லேப் அட்டெண்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக் 12th கிராஜுவேஷன் முடிச்சிருக்கக்கூடிய எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து தந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் தான். மத்திய சித்தா மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய வேலைகள் வந்து வந்திருக்கு. இன்கேஸ் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்திலையுமே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே எலிஜிபிள். ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனும் ஏஜ் லிமிட்டும் செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸுக்கு பேசிக்காக 12th என்ன மார்க் வந்திருக்கணும், செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஸில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாமா. ஸோ அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அது போக இன்னைக்கு மார்னிங்குமே வந்து இந்தியன் ஆர்மியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்ஸுமே ஜோனல் வைஸ் வந்து வேலைவாய்ப்புகள் விட்டுருந்தாங்க. இன்கேஸ் அது தெரியல அப்படின்னா நான் அதை பற்றினமே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதையுமே நம்ம சேனல் இருக்குது, போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர் இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் வந்து விட்டுருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த வேலைகள் சிசி சித்தா இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேலைகளுக்கான டீட்டெயில்ஸாக பார்க்கலாமா. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளேயும் வந்துருங்க. இது வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் சித்தா ரெக்யூர்மெண்ட் தான். நம்ம தமிழ்நாட்டிலே வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி மார்ச் 31 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணவங்களோ, டிகிரி ஹோல்டர்ஸோ, இல்லை வந்து நீங்கள் யூஜி போஸ்ட் கிராஜுவேட்ஸ் பிடிச்சவங்களோ தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சென்ட்ரல் கவுன்சிலிங் ரிசர்ச் சித்தால இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி மார்ச் 31. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்ல நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கிறோமோ அதில் பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கான இன்டர்வியூ பேஸ்டு வந்து நடக்குது. இதுக்கான ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை தான். சென்னையில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைகளை பார்க்க போறீங்க. இது வந்து ஒரு மத்திய அரசில் தரக்கூடிய நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸோ டெம்பரவரியோ கிடையவே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்கள் வேலை வந்து பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் அப்ளை லிங்க், அது போக நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் தமிழ்லேயே இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ட் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்ன்றதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்ளை பண்ணால் நீங்கள் டேட்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 4 விதமான வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் மெடிக்கல் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், நான் மெடிக்கல் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஆஃபீஸர், இதில் வந்து சித்தால வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கு ரிசர்ச் அசிஸ்டன்ட்ல கெமிஸ்ட்ரி பேஸ்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, ஸோ இது வந்து லேப் சம்பந்தமாக ஓகேங்களா முடிச்சிருக்கக்கூடியவங்க, டிப்ளமோலையோ பேச்சுலர் டிகிரிலோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேப் அட்டெண்டன்ட், இந்த லேப் அட்டெண்டன்ட் மட்டும் பேசிக்கான 12th முடிச்சிருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் படி அஸ் பர் நார்ம்ஸில் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கான சம்பளம் வந்து இதுதான். ப்ளஸ் இது போக உங்களுக்கான அலோன்ஸ் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் இருக்கு. அந்த அலோன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தமிழ்லே இருக்கு, நீங்கள் வாசிச்சும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ரிசர்ச் ஆஃபீஸர் வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷனில் சித்தா மெடிக்கல் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, செகண்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் கெமிஸ்ட்ரியோ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியில் கெமிஸ்ட்ரியோ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மினிமம் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இந்த கெமிஸ்ட்ரி சார்ந்தவங்க கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கூடுதலாக முன்னுரிமை தரப்படும். ஸோ மெடிக்கல் லெபார்டரியை பொறுத்த வரைக்கும் எம்எல்டி இருக்குது தெரியுமா, பேச்சுலர் டிகிரி ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து லெபார்டரி அட்டெண்டன்ட், அதாவது லேப் அட்டெண்டன்ட் இருக்குல்ல, இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். முக்கியமாக ஃபர்ஸ்ட் குரூப் முடிச்சிருக்காங்களே அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் பயாலஜி குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இல்லை நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கேன், பிசிஏ முடிச்சிருக்கேன், இந்த யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 12th ஒரு பேசிக் தான். நான் 12th மேலேயும் இவ்வளோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு தனிப்பட்ட ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் ஆஃபீஸருக்கு 18 to 40 ப்ளஸ் அது போக ரிலாக்ஸேஷன் இருக்கு. இன்கேஸ் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷம், அப்போ 43 வயசு வரைக்கும். எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 வயசு வரைக்கும். இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே ஓட ஏஜ் ரிலாக்ஷனை சேர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரிக்கே ஃபைனலாக லேப் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் 18 to 25 பேசிக் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் படி நீங்கள் வந்து ஓபிசிக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கு வந்து 28 வயசு வரைக்கும். அண்ட் வந்து எஸ்சி கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி தான் நான் சொன்ன அதே டீடைல்ஸ் தான் வந்திருக்கு. அதே மணிக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்க அப்படின்னா, அது போக ஒரு விமனாவும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையவே கிடையாது. எஸ்சிஸில் கூட பாய்ஸாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இல்லை நான் பொதுவாக வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு விமன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. அது போக அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிசி கேண்டிடேட்ஸ்குள்ளேயும் அண்ட் வந்து ஓசி கேண்டிடேட்ஸ்குள்ளேயும் அது போக இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். ஸோ இவங்க 3 கேட்டகிரிஸுக்கு மட்டும் 300 ரூபாய் ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் கொடுத்துக்கலாம், இல்லை டிடி மணி எடுத்து நீங்கள் வந்து போஸ்ட்லேயும் அனுப்பிக்கலாம். அது தனிப்பட்ட விருப்பம் தான். ஓகே, இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸை பொறுத்த வரைக்கும், செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதில் பாஸ் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, இவ்வளோதான் விஷயங்கள். மார்ச் 31 வந்து கடைசி தேதி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயமும் இருக்குது. நான் அதையுமே வந்து சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து வச்சுக்கோமே, இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் வந்து தெரியுது பார்த்தீங்களா, டச் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் அதே மணிக்கு இங்கே ஒரு கிளிக்கர் அப்படின்றது வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இப்போ இதை டச் பண்ணிங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற சேம் பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து டச் பண்ணி வச்சுக்கோமே, நெக்ஸ்ட் டேரெக்டாக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அடுத்த பேஜ்குள்ளேயுமே நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு வந்து போவோம். இப்போ இந்த செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்ஸ் வந்து தெரியுது பார்த்தீங்களா, டச் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அப்படி டச் பண்ணோன்னே இதோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளேயுமே வந்துடும். ஸோ இதில் நமக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மை எடுக்கணுன்றமே சொல்லிடுறேன். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வச்சுக்கோமே, சைடில் வந்து உங்களுக்கு மொபைலில் பார்க்கும்போது சைடில் தெரியும் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்துருக்கும். ஸோ கீழே அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து இந்த இடம், அதாவது வந்து கிளிக்கர் டு இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்காங்களே, இந்த ஒரு லிங்கை நீங்கள் வந்து டச் வந்து பண்ணுங்க. அப்படி நீங்கள் டச் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இதுக்கான இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ இதில் வந்தீங்கன்னா நம்ம பார்த்த எல்லா டீட்டெயிலுமே வந்து போட்டிருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. மொத்தம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் பேஜ் தான். இதை நம்ம கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, ஃபைனலாக அந்த ஒரு 5வது பேஜுக்கு மேலே நமக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க மொபைலில். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உங்கள் வீட்டுக்கு பழகக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப்லையோ இல்லை வந்து எனிதிங் எங்கேனாலுமே நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி வந்து எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பேஜ் மட்டும் எடுத்தால் போதும். இதுக்கப்புறம் வரக்கூடிய பேஜை மட்டும் எடுத்துருங்க. அதாவது இது ஃபுல்லாக ஒரு 4 பக்கம் கிட்ட வரும். இந்த 4 பக்கமே நீங்கள் வந்து ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். உங்களோட ஃபுல் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அப்பா பேர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டகிரி, உங்களோட அட்ரஸ் வந்து என்ன, ப்ளஸ் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஏஜ் லிமிட்டு, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் 10th வந்து நீங்கள் எந்த ஸ்கூல் வந்து படிச்சிங்க, அதுக்கப்புறம் அது வந்து சிபிஎஸ்சியா இல்லை வந்து ஸ்டேட் போர்டா, இந்த மாதிரி விஷயங்கள், அதில் எவ்வளோ மார்க் வந்து எடுத்தீங்க, எவ்வளோ நீங்கள் வந்து எந்த வருஷம் வந்து பாஸ் ஆனீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா தேவை கிடையாது, அது எல்லாத்தையுமே விட்டுருங்க. இந்த மாதிரி டீல்ஸ் தாங்க கேட்குறாங்க, எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபைனலாக அந்த 300 ரூபாய் அப்படின்ற ஃபீஸ் சொன்னேன்ல, அதை வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்றமே நான் வந்து சொல்கிறேன். பட் அந்த இடத்துல தான் ஃபில் பண்ணணும். அந்த நேம் ஆஃப் பிரான்ச்சு, டிடியோட நம்பரு, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத போட்டுட்டு டிக்ளரேஷனுக்கு கீழே இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரும், எந்த பிளேஸ், எந்த மாவட்டம், எந்த தேதியிலேருந்து நீங்கள் வந்து அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிக்கு நீங்கள் டிடி எடுக்கிறீங்க தெரியுமா, ஸோ அது வந்து எந்த பேரில் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்ன்றதுல நான் அதையுமே ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த டிடி வந்து எடுக்கிற விஷயங்கள் இங்கே வந்து போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். 300 ரூபாய் அப்படின்னு டிடி வந்து எடுக்கணும். எந்த பேரில் எடுக்கணும் அப்படின்னா சென்டர் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் சித்தா அப்படின்ற நேமில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கான டிடி வந்து எடுக்கணும். இன்கேஸ் எனக்கு இதை பற்றி தெரியலை அப்படின்னா சிம்பிள், நீங்கள் எந்த பேங்க் வேணால் போங்க, பேங்க்குக்கு போயிட்டு, அதாவது கவர்மெண்ட் பேங்க் தான், ஐசிஐசி பேங்க் இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க் இல்லாமல் கனரா பேங்க், எஸ்பிஐ இந்த மாதிரி பேங்க் வந்து நீங்கள் போங்க. மோஸ்ட்லி நான் எஸ்பிஐ போங்க, அதுவே நான் ப்ரிஃபர் வந்து பண்ணுவேன். அந்த பேங்க் போயிட்டு நான் அந்த மாதிரி டிடி வந்து எடுக்கணும், இந்த பேரில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணேன்னா அது அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அந்த பேரில் எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் பணம் கட்டினது
பண்ணதுக்கான ஒரு ரசீதுமே அவங்க வந்து தருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரசீதையுமே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இது கூட 10th 12th டிகிரி கம்யூனிட்டி ஆதார் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட செல்ஃப் ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும்ல எல்லாத்தையுமே பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு அந்த பணம் கட்டதுக்கான ரசீது இருக்குல்ல அதையுமே பின் வந்து பண்ணிடுங்க. அதையுமே நீங்கள் பின் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரம்மில் வந்து உங்கள் அட்ரஸ் போட்டுருங்க. போஸ்ட் கவர்லாம் வாங்கி நீங்கள் வந்து ஃப்ரம்மில் வந்து உங்கள் அட்ரஸும், டூவில் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய தாம்பரம் சாந்தோம் சென்னை இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட்டு மட்டும்தான் அனுப்பியிருக்கணும். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ ஆர்டினரி போஸ்ட்டோ அனுப்பியிருக்கக்கூடாது. அதே மாதிரிக்கே டிடி அனுப்பக்கூடிய இந்த ரசீது இருக்குல்ல அது வந்து ஒரிஜினல் தான் அனுப்பியிருக்கணும். அது போக மீதி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து அனுப்பிக்கலாம். அப்ளிகேஷனுமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் ஒட்டிடுங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயங்கள். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இவ்வளோ தான். மார்ச் 31 வரைக்கும் டைம் வந்திருக்கு. இதுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி டெவலப் பண்ண எல்லாமே சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். முக்கியமாக கம்யூனிட்டி சான்றிதழ்லேருந்து எல்லாமே வச்சுருங்க. ப்ரோ நான் வந்து ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வரேன், அதாவது பிசி கேட்டகரிக்குள்ளே வரேன், அப்போ நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகள் அப்படினால ஓபி சர்டிஃபிகேட் நான் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறோமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லை என்கிட்ட ஓபி சர்டிஃபிகேட் இப்போதைக்கு இல்லை, நான் இனிமேல் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய பிசி அப்படின்றக்கான சான்றிதழ் இல்லை எம்பிசியோ டிஎன்சியோ என்ன சான்றிதழ் இருக்கோ அதை நீங்கள் இப்போதைக்கு கொடுத்துக்கலாம். பட் ஆனால் மார்ச் 31க்கு அப்புறம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இந்த விஷயங்கள் நடக்கும்ல, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஓபி சர்டிஃபிகேட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிட்டேன். வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.